என்னை தேடி வந்துதான் உண்மை சொல்லி யார் என்று புரிய வைக்கின்றார். யார் என்று தெரிய வைத்து காரணம் புரிய வைத்து மனதில் இன்பத்தை தந்தாய். அதுக்காக சொல்கின்றேன் நன்றி. ஓம் சாந்தி. 8/12/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 13/2/2003. தற்சமயம் நீங்கள் உங்களின் கருணை நிறைந்த மற்றும் அருள்கின்ற ரூபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசீர்வாதங்களை அருள்பவரான தந்தை ஞானத்தை அருள்பவர்களாகவும் சக்தியை அருள்பவர்களாகவும் நற்குணங்களை அருள்பவர்களாகவும் இறை தூதுவர்களாகவும் உள்ள தனது குழந்தைகளை பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் மாஸ்டர் அருள்பவராகி தனது இதயபூர்வமாக ஆத்மாக்களை தந்தைக்கு நெருக்கமாக கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்கின்றார்கள். உலகில் பல வகையான ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். சில ஆத்மாக்களுக்கு ஞானாமிர்தம் தேவைப்படுகின்றது. சில ஆத்மாக்களுக்கு சக்திகளும் நற்குணங்களும் தேவைப்படுகின்றன. ஆனால் குழந்தைகளான உங்களிடமோ இந்த முடிவற்ற பொக்கிஷங்கள் எப்போதும் இருக்கின்றன. நீங்களே ஆத்மாக்கள் எல்லோருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்பவர்கள். நாளுக்கு நாள் நிறைவு செய்யும் வேளை நெருங்கி வருவதனால் ஆத்மாக்கள் இப்போது ஏதாவது புதிய ஆதாரத்தை தேடுகின்றார்கள். ஆகவே ஆத்மாக்களான நீங்கள் ஆத்மாக்களுக்கு புதிய ஆதாரத்தை வழங்குவதற்கு கருவிகள் ஆகியுள்ளீர்கள். குழந்தைகளான உங்களில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் காண்பதில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். ஒரு புறம் ஒரு தேவை உள்ளது, மறுபுறம் ஊக்கமும் உற்சாகமும் உள்ளன. தேவைப்படும் வேளையில் ஒரு துளியேனும் மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த வேளையில் நீங்கள் வழங்கும் துளிகளில் நீங்கள் செய்யும் செய்திகளில் முக்கியத்துவம் உள்ளது. எங்கும் உள்ள சுயராஜ்ய அதிகாரிகள் அனைவருக்கும் சதா பற்றற்ற பார்வையாளர்கள் என்ற ஆசனத்தில் சரியாக அமர்ந்திருக்கும் ஆட்ட அசைக்க முடியாத ஆத்மாக்களுக்கும் எல்லோருக்கும் ஞானம் சக்தி நற்குணங்களை அருளும் அருள்பவர்களாக இருக்கும் விழிப்புணர்வை சதா பேணும் கருணை நிறைந்த ஆத்மாக்களுக்கும் தமது முகங்களினூடாக தந்தையின் ரூபத்தை சதா காட்டுகின்ற மேன்மையான ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக ரோஜாக்களாக இருப்பதுடன் சதா சந்தோஷமாகவும் பாக்கியசாலிகளாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்களும் திருப்தியாக இருப்பீர்கள், மற்றவர்களும் திருப்தியாக இருப்பார்கள். இத்தகைய ஆத்மாக்களால் மட்டுமே சதா யோகிகளாக இருக்க முடியும். ஸ்லோகம். சுயத்தாலும் மக்களாலும் இறைவனாலும் நேசிக்கப்படும் ஓர் ஆத்மா ஆசீர்வதிக்கப்பட்ட ரூபம் எனப்படுவார். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.